ட்ராவல் வீடியோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தோசை, மசாலா தோசை, சட்னி, இங்கே ஒரு சட்னி, இங்கே ஒரு சாம்பார். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நானும் ரமேஷும் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போகிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அதாவது இப்போ நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் மாறி இருக்கு. எங்கேயாவது போனோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணுமா. வந்து நாங்கள் எல்லாமே கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டோம், நெகட்டிவ் தான் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ வந்து ஏர்போர்ட்டில் வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு ட்ராவல் விலாகாக உங்களுக்கு காமிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் ட்ராவல் விலாக். எவ்வளோ நாள் தான் வீட்டையே கிச்சனையே காமிக்கிறது. ஏதோ மாற்றிருக்காங்க, அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவோம். எஸ், அங்கே போயிட்டு ஏதாவது புதுசாக கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ வந்து இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல சுச்சுவேஷன். கவர் பண்ண முடிஞ்சால் சூப்பராக கவர் பண்ணி காமிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் வந்து அங்கே போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா 200 rupees நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நீங்களே வந்து ஆன்லைனில் போய் எடுத்துக்கோங்கன்றாங்க. தெரியாதவங்களாம் வந்தீங்க அப்படின்னா வீட்லேயே பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ மறுபடியும் இங்கே நான் போயிட்டு கூகுளில் போயிட்டு வெப் செக்இன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே கோவிட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா மும்பை, பூனேலாம் போகிறீங்கன்னா கம்பல்சரி வந்து 2 டோஸ் வந்து வேக்சின் போட்டிருக்கணுமா. அப்படி இல்லைன்னா நெகட்டிவ்ன்ற ரிப்போர்ட், கோவிட் ரிப்போர்ட் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வரீங்கன்னா கொஞ்சம் இது எல்லாமே பக்காவாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா டைம் ரொம்ப இதுவாக இருக்குது எங்களுக்கு. வயசு இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய ப்ரொசீஜர். என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வெளியே வைக்கணும். இதுதான் வந்து எனக்கு கடுப்பான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஏர்போர்ட் இறங்கி கேமரா, பேகு, சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வரேன். பட் அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு பேகை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு போயிடுவாங்க. நான் இங்கே 10 நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சு அப்படி தான் போவோம். ஸோ அந்த ப்ரொசீஜரையும் நம்ம பார்க்கலாம். செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் நடக்கிற மாதிரி தான். வந்து என்னென்னா இங்கே காஃபி வந்து 150 rupees அப்படின்றனால நம்ம ஒரு 2-3 times எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு காஃபி 150 அப்படின்றதுனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா கையால் போட்ட டீ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ளாஸ்கில் இருந்தே வீட்டில். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜஸ்ட் ஏன்னா இது வந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே கனெக்டிங் ஃப்ளைட் தான். இங்கேருந்து பெங்களூர், அங்கேருந்து மறுபடியும் குஜராத் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ பெங்களூர் போக 10 o'clock ஆகிடும். நாங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து டிஃபன் வந்து 4 இட்லி வந்து 360 ரூபா, ஒரு பொங்கல் வடை வந்து 460 ரூபா. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா டீ அண்ட் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு நாங்கள் ஜாலியாக பெங்களூர் போக போகிறோம் ஃபர்ஸ்ட். ஒரு ட்ராவல் வீடியோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சொந்த ரொம்ப நாள் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன அனுபவங்கள் அது எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூரில் வந்து ஒரு 2 hour வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகணும். அதுக்கப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பெங்களூரில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஆமாம், இந்த டைம் மீட் பண்ண முடியல யாரையும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக எல்லாரையுமே ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் வச்சுட்டு தான் நம்ம போவோம். நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம பெங்களூரில் இருக்கோம். ஸோ பெங்களூரில் பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னா பார்த்தோம். மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. 12:50 ஃப்ளைட்டு. 12:50. அங்கேருந்து 1 hour 1 மணி ஆகிடும். நம்ம அங்கே போகிறதுக்கு 1 ஆகிடும். அதனால இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி தான். பட் சென்னையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் ஒரு பொங்கல், ஒரு வடை வந்து ரேட்டு பார்த்தா 430 ரூபா. இங்கே வந்து காஃபியோட சேர்த்து மைசூர் தோசை சொல்லியிருக்கோம். அது வந்து 299 ரூபா. ஓகே, டோக்கன் கூப்பிட்டாங்க, போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன்.
தோசை, மசாலா தோசை, சட்னி, இங்கே ஒரு சட்னி, இங்கே ஒரு சாம்பார். இந்த சட்னி பெங்களூர் சட்னி சாம்பாரில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கு? ஓகே. நார்மலாக தேங்காய் சட்னி. சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. ஓ, நம்ம மும்பை மாதிரியே. மும்பை ரொம்ப இனிப்பு. மும்பை சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஏன் வந்து அதில் இனிப்பு போடுறீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் ஏன்னா மும்பை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த சாம்பார் கிடைக்கிறதுக்கு. ஸோ பெங்களூருடைய சாம்பார் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இல்லையா? ஓகே ஓகே. அப்போ பெங்களூர் சாம்பார்னு ஒரு ரெசிபி போட்டுடலாமா? ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நாங்கள் பெங்களூர்லேருந்து குஜராத் கிளம்பிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன தான் நம்ம வீட்டிலேருந்து நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் பெங்களூரில் வந்து பசித்தாங்களே, அதனால் வந்து அந்த 600 சில்லறை 600 ஆச்சு சாப்பிட்றதுக்கு. நானும் ரமேஷும் ஒரு தோசை சாப்பிட அந்த 600 இருந்தால் நான் கிட்டத்தட்ட 30 பேருக்கு தோசை செஞ்சு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம். காசு பார்க்காம வயிற்றுக்கு தானே சாப்பிட்றோம் அப்படின்றத விட சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் எந்த இடத்துல சாப்பிட்டா மிச்சமாகும் அப்படி யோசிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அந்த காசில் எவ்வளோ பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு செலவை மிச்சப்படுத்தலாம். சில இடத்துல போயிட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த செலவு பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, வந்துட்டோம். ஆட்டோ பிடிச்சி போயிட்டே இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம். ரூம் எப்படி சொன்னாங்க, இங்கே புக் பண்ணிட்டான் ரமேஷ். பண்ணலாம் ரூம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். இப்போ போய் வெளியில் போய் மணி 5 ஆகுது. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ரூம் பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் ஒரு தடவை வந்தப்போ இந்த ரூம் பிடிச்சோம். இது நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த ரூமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரூம் பிடிச்சிங்களா? ரூம் அக்கா இந்த திருப்பதியில போயிட்டு ரூமா பிடிக்கிறீங்க துண்டு போட்டு. இதுல வந்து 4 பேர் வந்தாலும் தங்கலாம் போல இருக்கு. ஏன்னா 2 பெட் போட்டு வச்சிருக்காங்க. நான் ரமேஷை கேட்டப்போ அவன் சொன்னா இல்லம்மா 4 பேர் வந்து தங்கறது அப்படின்னா எனக்கு தெரியல 4 பேர் தங்கறதா. ஆமா, ஒரு பெட்ல 2 பேர் தூங்குவாங்க, 2 பெட்ல 4 பேர் தான் தூங்குவாங்க. அப்புறம் ஒரு டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப். ஆமா, இதெல்லாம் என்னவோ இங்கே குடும்பம் நடத்த போற மாதிரியே இருக்கு. ஆனா இன்னும் ஒரு கேஸ் ஸ்டவ் இல்ல. இருந்தா இங்கே ஒரு 4 ரெசிபி பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல? ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், நாங்கள் சூரத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஷாப்பிங், அப்புறம் வந்து ஒரு கடையிலையும் கூப்பிட்டுருந்தாங்க நம்மள. ஷாப்பிங்கை விட நம்மள கடையில கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் அது. அவருக்கு வந்து அந்த ஓனருக்கு வந்து எப்பவுமே வந்து நம்மளோட ஞாபகம் கரெக்டா வந்து இவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஏதாவது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பட் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜாலியாக ட்ராவலாக போயிடலான்ட்டு. ஸோ வாங்க நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான். இது என்னென்னா ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், இது நார்மல் ஃப்ரைட் ரைஸ், இது வந்து பன்னீர் ட்ரை கிரேவி சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லஞ்சு. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock. 6 o'clock. ஐயோ ஒன்றுமே தெரியல. 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம சாப்பிட்றோமே. ஓகே, சாப்பிட போகிறோம். சென்னை வந்து நம்ம வீட்டில் அடுத்து ஒரு வீடியோக்காக வேலையை ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு வந்து வெறும் டிராவல் பற்றி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ கொரோனாக்கு அப்புறம் நம்ம இப்போ வெளியில் போகிறோம், சில ஊருங்களுக்கெல்லாம் போகும்போது என்ன தடையெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து கிளம்புறவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதனால இது தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து தம்பியை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாப்புல. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது இது சென்னை, அதாவது என்ன சொல்கிறது,
டொமஸ்டிக் தான் இந்த மாதிரி கண்டிஷன். ஃபாரின் போறதுக்கே எந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. யாராவது ஃபாரின் போறீங்க இந்த டைம் அப்படின்னா அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, எந்த மாதிரி போகணும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.